நன்றி. நாங்கள் மறுபடியும் ராஜேஸ்வரி அம்மாவை நாங்கள் பார்க்க முடியும் இருக்கிறோம். இந்த முறை அவங்க காலில் ஒரு காலில் ஒரு ஆப்ரேஷன் உண்டு. ஆகவே வெரிகோஸ் ஆப்ரேஷன் செய்து அவங்க அப்படியே படுக்கையில் இருக்கிற நிலைமை. ஆகவே இந்த மாதமும் ஜூன் மாதமும் ஆளுநர் மையத்தின் ஸ்தாபகர் விமலநாதன் மூலமாக சபேசன் ஜெயக்குமார் அவர்களுடைய உதவிக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜூன் மாதத்திலும் இந்த தாய்க்கு இந்த உதவியை செய்யும்படி அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். ஆகவே நன்றி. இந்த சூழ்நிலையில் இந்த உதவி இந்த குடும்பத்துக்கு இந்த தாய்க்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே இந்த தாய்க்கு பெற்றுக் கொடுப்போம். எப்படி அம்மா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறா? எந்த வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது? இந்த பணம் எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்குதா? சாப்பாடு சமாளிக்கணும் உதவியாக இருக்கணும். சரி பண்ணுவாங்க. ஆகவே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆளுநர் மையத்தினுடைய ஸ்தாபகர் விமலநாதன் அவருக்கும் சபேசன் ஜெயக்குமாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம். நாங்கள் மறுபடியும் இந்த ஜூன் மாதத்தினுடைய உதவித்தொகையாக வாணிஸ்ரீ அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஜூன் மாதத்தினுடைய உதவியை கொடுத்ததான குறிப்பாக ஆளுநர் மையத்தினுடைய ஸ்தாபகர் விமலநாதன் மூலமாக சபேசன் ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த ஜூன் மாதத்திலும் இந்த குடும்பத்துக்கு இந்த உதவித்தொகையை கொடுப்பதற்கு நீங்கள் செய்த உபகாரங்களுக்காக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாணிஸ்ரீ சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இந்த உதவி? பெரிய உதவியாக இருந்துச்சு. படிப்பு செலவுக்கும் சாப்பாடு செலவுக்குமே பெரிய உதவியாக இருந்துச்சு. அப்போ சந்தோஷமாக இது நீங்கள் ஒரு மாதமும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்கிறீங்களா? அப்போவே இந்த மாதமும் உங்களுக்கு உதவித்தொகையாக ரூபாய் 5000 அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்துக்குரிய ஓகே, நாங்கள் சிவசத்தியாவை பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஜூன் மாதமும் ஆளுநர் மையத்தினுடைய ஸ்தாபகர் சபேசன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவசத்தியாவுக்கு இந்த ஜூன் மாதத்திலும் அந்த உதவித்தொகையை சேர்ந்தமைக்காய் நன்றி. சிஸ்டர், எப்படி சிஸ்டர் அவங்களுக்கு இந்த உதவி எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கா? எந்த வகையில்? நல்ல வீட்டுக்கு சாப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, கிளாஸ் ஃபீஸ் கட்ட உதவும். படிப்புக்கு வீட்டு சாப்பாடு